மார்னிங் ஐஸ். அதாவது ஒரு அற்புதமான ஒரு சைட்டிங். இப்போ எங்கன்னா புர்ஜ் அல் அரப், துபாயில் புர்ஜ் அல் அரப் அப்படிங்கிற லொக்கேஷனை தெரியாதவங்க, இந்த பேர் கேள்விப்படாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. பாருங்கள், 7 ஸ்டார் ஹோட்டல், மிகப்பெரிய ஒரு ஐகானிக் பில்டிங் துபாயில். இது ஆக்சுவலாக எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா, துபாயில் உள்ள ஜுமைராவில் உள்ள உம்முல் சுகீம் 2ல் லொக்கேட்டாக இருக்குங்க. எங்கே நான் பீச்சுக்கு சும்மா வீட்டில் சும்மா தானே இருக்கேன், வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ரவுண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். பட் இங்கே வந்து ஒன்லி ஃபேமிலிஸ் மட்டும்தான் அலவுடாங்க, ஆக்சுவலாக நாட் அலவுடு. அதனால் வேறு வழி இல்லை. இருந்தாலும் உள்ளார அப்படியே ட்ரை பண்ணேன் நான் ஆக்சுவலாக. ஆனால் உள்ளார ட்ரை பண்ணுறப்போ உள்ளார ஒன்றும் நான் உள்பக்கம் போகல. பீச் பக்கம் இந்த லேடிஸ் ஃபேமிலிஸ்லாம் குளிச்சிட்டு இருப்பாங்க. நான் அந்த சைடு ஃபுல்லாக போகல, அது ஃபேமிலிஸ் ஒன்லி அலவுட். ஸோ இந்த சைடு ஒரு வாக்கு வரலாம். குறிப்பாக அந்த புர்ஜ் அல் அரப் பக்கம் விட்டு ஒரு பார்வை பார்க்கலாம். இவ்வளோ கிட்ட நான் துபாயில் வந்து 1.5 வருஷம் ஆகுது. உங்களுக்கு அந்தளவுக்கு நான் வந்ததில்லை ஆக்சுவலாக. எப்படின்னா, உங்களுக்கு இந்த ஏரியாவில் ரொம்ப தூரத்துலேருந்து ஏதாவது ஒரு பீச்சிலேருந்து பார்க்குறப்போ, பப்ளிக் பீச்சிலேருந்து பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும். பட் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பக்கத்தில் நீங்கள் பார்க்குறது அது வேறு ஒரு ஃபீலிங் தாங்க. அது ரொம்ப பக்கத்தில் வந்துட்டேன் பாருங்கள். நான் வந்து கொஞ்சம் தள்ளியே வந்துட்டேன். ஏன்னா ப்ரைவசி இங்கே நிறைய லேடிஸ், நிறைய வெள்ளைக்காரங்க, குறிப்பாக யூரோப்பியன்ஸ், ஒயிட்ஸ் நிறைய பேர் வர்றாங்க. இங்கே போலீஸும் நிறைய சர்வைலன்ஸ்லாம் வச்சிட்ருக்காங்க ஆக்சுவலாக. இங்கே பாருங்கள், ஃபெராரி, செவ்ரலே எல்லாம் விலை உயர்ந்த கார்கள். இங்கே வந்து இதுதான் புர்ஜ் அல் அரப்ங்க. மேலே ஹெலிபேட்லாம் இருக்கும் ஆக்சுவலாக. இங்கே பாருங்கள், ஹெலிபேட் தெரியுங்களா? இங்கேயே ஹெலிகாப்டர் இறங்கலாம். இதுதான் ஹெலிபேடுங்க. ஹெலிபேட். இப்போ இங்கேயே ஒரு டென்னிஸ் கிரவுண்டும் இருக்குது ஆக்சுவலாக. ஐ திங்க் டென்னிஸ் கிரவுண்ட், எஸ். பாருங்கள் எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஹோட்டல்னு பாருங்கள். இடிதாங்கிலாம் வச்சுருப்பாங்க ரொம்ப மேலே. இங்கே பாருங்கள், இடிலாம் அட்டாக்குனா பாதிக்காத அளவுக்கு பாருங்கள். வாவ், இவ்வளோ ஒரு கலோசலான பிரம்மாண்டமான ஸ்ட்ரக்சர். துபாய்னாலே 2 விஷயம். ஒன்று புர்ஜ் ஹலீஃபா, இன்னொன்று வந்து அதுக்கு புர்ஜ் ஹலீஃபாவுக்கு முன்னால் இங்கே வந்து புர்ஜ் அல் அரப் தான். இங்கே பாருங்க, தெரியுதுங்களா? எனக்கு பின்னால் புர்ஜ் அல் அரப், அதுக்கு பக்கத்தில் உள்ள உங்களுக்கு இந்த ஹோட்டல்ஸ் ஆக்சுவலாக ஸ்டார் ஹோட்டல். இந்த ஏரியாங்க உம்முல் சுகீம் ஏரியா ஆக்சுவலாக. இந்த ஏரியா பாருங்கள், நிறையா அந்த சைடு பீச் சைடு இருக்குது. நான் பீச் சைடு போகலை, நான் சொன்ன காரணத்துக்காக. ஏன்னா இங்கே ஃபேமிலிஸ் ஒன்லி அலவுட் ஆக்சுவலாக. சரிங்களா? நல்ல அற்புதமான ஒரு சூப்பரான ஒரு இதுங்க காட்சிகள். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மொரட்டு ஹோட்டல் இருக்குது. இங்கே எப்போவுமே புர்ஜ் அல் அரப் வந்து பார்க்குறப்போ பக்கத்துலேயே இந்த 2 ஹோட்டலையும் பார்ப்பீங்க. இது ஸ்டார் ஹோட்டல், ஓகேங்களா? அதுக்கு பக்கத்துலேயே புர்ஜ் அல் அரப், இதுவும் 7 ஸ்டார் ஹோட்டல் தான். எல்லாம் ரொம்ப ஹை எண்டுங்க ஆக்சுவலாக. சரிங்க, துபாய்னாலே ஹை எண்டு தான். சரிங்களா? துபாயில் பார்க்குற விஷயங்கள் எல்லாமே ஹை எண்டு மாதிரி தான் இருக்குது. ஹை எண்டு மாதிரி இல்லைங்க, ஹை எண்டு தான் ஆக்சுவலாக. இங்கெல்லாம் வந்து உள்ளார போனீங்கன்னா, புர்ஜ் அல் அரப்லாம் வந்து ஒரு நாள் தங்குனீங்கன்னா 40,000 50,000 தரகம் அந்த மாதிரிலாம் ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஸ்டே ஆக்சுவலாக. ஒன்லி பெரிய பெரிய ஸ்டார்ஸ். எனக்கு பின்னால் தெரியுது பார்த்தீங்களா புர்ஜ் அல் அரபு. எப்படி இருக்குது? நல்லா அருமையான இடங்க. ஏரியா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். சரிங்களா? இந்த ஏரியா வந்து இந்த பேக் சைடில் ஏரியா நல்லா இருக்குங்க, அமைதியாக இருக்குங்க. பாருங்கள், இங்கே யாக்ட்லாம் இருக்குதுங்க. யாக்ட்டு இங்கே பெரும்பாலும் எல்லாம் ஒரு போஷியான ரொம்ப ரிச் பீப்புள் வர இடம். கார் இன்றைக்கி பப்ளிக் ஹாலிடே, ஒரு இடத்த பார்க் பண்ணிவிட்டு என்னை எங்கேயாச்சும் கேட்ச் பண்ணி நீ தனியாக வந்திருக்கியா, ஃபேமிலி இல்லையா, வெளில போகணுன்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு தான் வரேன். கார் உள்ளார வரப்போ அலோவ் பண்ணல. நான் வேறு எங்கேயாச்சும் போய் சும்மா நான் அந்த ஜுமைரா கடற்கரையாச்சும் பார்த்துட்டு போகலான்னு நினச்சிட்டு வந்து இந்த ஒரு இடத்துக்கு வந்தால் பீச், அதுவும் பீச்சுக்கு தான் வருது. அது உள்ளார வர்றப்போ வந்து அலோவ் பண்ணிட்டாங்க. என்ன காரணம் தெரியல. ஏதோ நம்ம அந்த சைடு போகல, அவங்க விதிமுறைகளை நம்ம மீறக்கூடாது ஆக்சுவலாக. பட் அட் த சேம் டைம் வந்து இங்கே உள்ள இந்த இடங்களுடைய அழகு, குறிப்பாக நான் வந்து புர்ஜ் அல் அரப்பை ரொம்ப பக்கத்தில் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ரொம்ப பெரிய ஆசை ரொம்ப நாளாக இருக்குது. அது உள்ளார போகிறதுக்கெலாம் வந்து அளவுக்குலாம் ஒன்றும் தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. சரி வாங்க அப்படியே போவோம். இங்கே பக்கத்தில் இந்த பள்ளிவாசல் இருக்குது. உம்முல் சுகீம் ரொம்ப ஃபேமஸுங்க. சரிங்களா? நிறையா இங்கே ஃபெராரி காரு, இல்லை ஒயிட் பீப்புள், ரிச்சஸ்ட் பீப்புள், சிஇஓஸ், டைரக்டர்ஸ், பெரிய பெரிய கம்பெனியில் ஒயிட் பீப்புளெலாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அவங்கெல்லாம் இங்கே வருவாங்க ஆக்சுவலாக. அவங்க நல்லா செலவு பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரியான பணம் படைத்தவர்கள் இங்கே வருவாங்க ஆக்சுவலாக. பார்த்தீங்களா? சரி வாங்க, அவ்வளோதான். இந்த ஏரியா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கிவ் அ தம்ஸ் அப். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இன்னொரு நல்ல வீடியோவில் நல்ல கண்டென்ட்டில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் சகோதரன் நூருல்லா. தேங்க்யூ கைஸ். பீஸ்.